அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. லப்பர் பந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பால்ய சிநேகிதர்கள் எல்லாம் கிராமங்களில் கோட்டி புல் கொஞ்சம் ஆடிய காலங்களில் இந்த கிரிக்கெட் வருது. அப்போல்லாம் ரேடியோவில் தான் ஸ்கோர் கேட்பாங்க. அப்போயே இந்த கிரிக்கெட் வந்து ஒரு 80 85லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துடுச்சு. எல்லாருமே அந்த மட்டையை வச்சுக்கின்னு லப்பர் பந்தை வச்சுக்கின்னு ஆடிவாங்க. அது ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும். அந்த லப்பர் பந்தை டைட்டிலாக தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த லப்பர் பந்துன்னு பேரை வச்சுட்டு இவங்க இந்த கதையை வேறு மாதிரியான கோணத்தில் ரசிக்கிறபடி அழகாக அதில் ஒரு லவ்வை ப்ளே பண்ணி அந்த லவ்வுக்குள்ளே ஜாதியத்தை ப்ளே பண்ணி ரொம்ப முதல்ல வந்துலாம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஜாதியை ஆனஸ்ட்டாக சொன்னாங்க. இப்போ ரீசனாக இப்போ அப்படி கிடையாது. வாழைப்பழத்தில் ஒரு ஊசியை அழகாக ஏற்றினா எப்படி இருக்குன்றத மாதிரி இந்த படத்தை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து சொல்ல வந்திருக்காரு. பட் சொல்ல வந்த விஷயம் அத்தனையுமே இதில் கரெக்டாக இருக்குது. அதே டைமில் என்டர்டைன்மெண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா லவ் பண்ணாதரா அப்பிட்றான்னு சொல்கிறது ஒரு ஜாதிய வன்கொடுமையாக இருந்தால் கூட இப்போ தொழில் சார்ந்து அது ஒரு வித்தை. அது மாமனார் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவை ஹீரோ வந்து கிரிக்கெட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாமனாரே வந்து அந்த பையனை வந்து லவ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறது, கடைசியில் மனைவி அனுமதிக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியத்தை தூக்கி தூரம் வச்சுட்டு அந்த கிரிக்கெட் பிளேக்குள்ளேயே சின்ன சின்ன ட்விஸ்ட்டாக வச்சு எப்படி அழகாக சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சினிமா தேட்டர் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் உட்காந்துக்கிறது எந்த ஜாதின்னு தெரியாது, இருந்தாலும் எல்லோரும் கை தட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு ரசிப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே எல்லா ஜாதியுமே டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு ஈக்குவலாக உட்கார வைக்கிறாங்க. அந்த ஒரு சில வசனங்கள் ஒரு மேல் ஜாதியை காயப்படுத்துகிற மாதிரி, இன்னும் நீங்கள் திருந்தலைன்னு சொல்கிற மாதிரி, உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இது அந்த படத்துக்கு தேவையாக இருந்தால் கூட இன்னும் வந்து நிறைய பேர் வந்து சிட்டிலெலாம் பார்த்திங்கன்னா வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. இப்போ இந்த லவ் ரொமான்ஸ் அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சாங்கை போட்டு இந்த படம் ஜெயித்ததுக்கு அந்த கிரிக்கெட் போர்ஷனில் மெயின் யாருன்னா அந்த படம் தான். அந்த படத்தோட பாட்டு நீ தங்கக்கட்டி சிங்கக்குட்டி பொட்டு வச்ச தங்கரதம்னு ஒரு வரும். அந்த படம் தான், அந்த பாட்டு தான் இந்த படத்தை வந்து வேறு லெவலில் தூக்கி இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இளையராஜா, கங்கை அமரனை சொல்லிக்கலாம். அதை இவங்க மிஸ் பண்ணக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்னென்னா காளி வெங்கட் அவருடைய போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அட்டகத்தி தினேஷோட மனைவியாக நடித்தவங்க எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வசனங்களாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதை விட இப்போ இந்த ஜாதி பிரச்சனைகளை எங்கன்னா எடுத்துக்கின்னு வந்தாங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாட்டுக்கறி கடையை காட்டுறது ஒரு அட்மாஸ்பியருக்கு அட்டகாசமாகிடுச்சு. ஏன் அந்த ஊரில் ஆட்டுக்கறி கடை இல்லையா, கோழிக்கறி கடை இல்லையா, அதையும் காட்டணும்ல. எல்லாமே சமம்னு நினைக்கிற இயக்குனர்கள் எல்லாத்தையும் நீங்கள் சமமாக காட்டுங்க. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. இந்த படம் வெற்றி பெற்று போயிடுச்சுன்றதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னா இருக்காது. இப்போல்லாம் ஜாதியை மறந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில் போயிட்டுருக்கோம். அதனால் இந்த மாதிரியான நல்ல கதையில் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்காமல் இன்னும் அழகாக நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த படம் உண்மையாலுமே ஜாதி பார்க்குறவங்க ஈகோ பார்க்குறவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்தாங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அந்தளவுக்கு உண்டான அருமையான கான்செப்ட்டு. ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் காமெடியாக அழகாக ஜாதி பிரச்சனையை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி இயக்குனர் ஈர்த்திருக்கிறார், கவர்ந்திருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயந்தான் இந்த படத்தில் நமக்கு பிடிச்சது, மனித நேயத்தை விட இங்கே எதுவுமே உயர்ந்தது கிடையாது. இந்த நட்பு, அன்பு, இந்த உறவுகள், இந்த கிராமத்து பரிசம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை விட ஒரு சின்ன பொண்ணை கிரிக்கெட்டுக்குள்ளே டீமில் சேர்த்து அந்த பொண்ணு 6 4 அடிக்கும் போதெல்லாம் நமக்கு அது வந்து ரொம்ப ஃபீலாக இருந்தது. கிளைமேக்ஸில் அட்டகத்தி தினேஷ் 6 4 பறக்க விடும் போதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ரெண்டாவது, இது ஒரு கிராமியத்தை தழுவி ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக போகலாம். கடைசியில் உங்களுக்கு நான் சொன்னது தான் திருப்பி வருவேன். வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார் இயக்குனர். இயக்குனருக்கும் இந்த படத்தை தயாரித்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, பாராட்டுக்கள். சத்யபதி.